ஆண்டோடைய நாம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இருந்து நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் கூட இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து வல்லமுள்ளவராக இருக்கிறேன். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிகள் பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே விளங்கட்டும். ஆண்டவர் நீர் அதிகமாக கிரியை செய்யும்படி உண்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதி தாரும். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தாரும். தெய்வ கிருபை எங்களோடு இருக்கட்டும். மைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டியது பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 36ஆம் அதிகாரம். ஸோ அன்பு நேயர்கள் கவனத்திற்கு, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நன்மையுள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். காரணம், ஆண்டவர் இந்த நாட்களில் கூட இதன் மூலமாக தேவன் உங்களோடு கிரியை செய்வார். தேவ மகிமையை நீங்கள் காணலாம். தேவ கிருபை உங்களோடு இருக்கும். குறிப்பாக இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி அனைவருக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது உங்களுக்கு பல சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கிரியை செய்யும். நீங்கள் பிரயாணங்களிலே போகும் பொழுது இதை நீங்கள் வாசிக்கலாம். இதை போட்டு கேட்கும் பொழுது எப்பொழுதுமே நம்முடைய கரங்களிலே நம்ம மத்தியிலே கைபேசி இருக்கிறது. அந்த கைபேசியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். வேதம் கையில் இல்லாவிட்டாலும் இது கையில் இருக்கிறது. ஆனாலே இதை தொடர்ந்து நீங்கள் இதை பின்பற்றுவீர்களே, ஆனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் இது ஜீவ வார்த்தை நேரடியாக வருகிறது. ஒரு ஊழியக்காரன் அவர்கள் சொல்லுகிறது போல் அதை விட இது மேலான ஒரு மகிமை இதில் வருகிறது என்பதை உணருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. 2 நாளாகம் 36. இன்றைக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் வருகிறது. அதிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் செய்வாராக. அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவகாசை அழைத்து அவனை எருசலேமின் அவன் தகப்பன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். யோசுவா தன் ராஜாவாகிற அப்பொழுது 23 வயதாக இருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டார். அவன் எருசலேமில் அரசாடபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் தந்து 100 தாலந்து வெள்ளியும் 100 தாலந்து பொன்னுமான தண்டவத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாபிசையும் அவன் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றினான். அவன் தம்பியாகிய யோவகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்திற்கு கொண்டு போனான். யோயாக்கீம் ராஜாவாகிற பொழுது 25 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத் முட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோன் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். யோயாக்கீமுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவருப்புகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாக யோயாக்கீம் ராஜாவானான். யோயாக்கீம் ராஜாவாகிற பொழுது 8 வயதாக இருந்து 3 மாதமும் 10 நாளை எருசலேம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத்நேச்சரின் ராஜாவனையும் அவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாவனுடைய கொண்டு வர பண்ணி அவன் சீரிய தகப்பனாய் சிதேக்கியாவை யூதாவின் மேல் எருசலேமின் ராஜாவாக்கினான். சிதேக்கியா ராஜாவாகிற பொழுது 21 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேம் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்து கொண்டு நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணி இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தான் கழுத்தை அழுத்தமாகி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியர்கள் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களை கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகள் நிமித்தம் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தருடைய எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களில் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கமுள்ளவர்களாக இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவர்களுடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரகம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. சகாயம் இல்லாமல் போயிட்டு அதனால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வர பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவருடைய பரிசுத்தமான ஆலயத்தில் பட்டயத்தினால் கொண்டு வாலிபரையும் கன்னியஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன்
அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தில் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் பின்பு பிரபுகளுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமில் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகை எல்லாம் அக்னியால் சுட்டரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்தை குறித்து தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்பட்டு மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமையாக இருந்தார்கள். கர்த்தர் எரேமியா அவன் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரளி யூதாவர்களை எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்கு இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாய் கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினார். இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு வாசம் பண்ணுவீராக. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். அற்புதங்களை காண செய்யும். உம்முடைய வல்லமை விளங்கட்டு. நீரை பெரியவராக இருந்து அர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.